வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஜார்க்கண்டில் ஜாம்ஷெத்பூர் NIT உயர்கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவிலும், குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழாவிலும் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினர். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற பாதுகாப்பு கொள்முதல் குழுவின் கூட்டத்தில் முப்படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை மொத்தம் 80,000 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள் கடந்த 11 ஆண்டுகளில் பெருமளவில் வளர்ச்சி அடைந்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று அசாம் மாநிலம் நவ்கான் மாவட்டத்தில் மகாபுருஷ் ஸ்ரீமந்த் சங்கரதேவரின் புதுப்பிக்கப்பட்ட அவதார தலத்தை அவர் திறந்து வைத்து பேசினார். நாட்டின் தொழிலக உற்பத்தி கடந்த நவம்பரில் 6.7% வருடாந்திர வளர்ச்சி கண்டுள்ளது. அதற்கு முந்தைய மாதத்தில் இது 0.5% மட்டுமே இருந்த நிலையில் உற்பத்தி துறையின் 8% வளர்ச்சியினால் தொழிலக உற்பத்தி குறியீடு மீண்டும் வலுவடைந்து இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் வங்கித்துறை கடந்த நிதியாண்டில் வலுவான வளர்ச்சி, நிலையான லாபத்தன்மை மற்றும் மேம்பட்ட செல்வத்தரத்துடன் தொடர்ச்சியான நெகிழ்வுத் தன்மையை வெளிப்படுத்தி இருப்பதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. ஆரவள்ளி மலைத்தொடர் என்பதன் வரையறை குறித்து உச்சநீதிமன்றம் கடந்த 20ஆம் தேதி வெளியிட்ட உத்தரவை நிறுத்தி வைத்து இன்று உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தின் புதிய உத்தரவை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வரவேற்றுள்ளார். இந்தியாவில் சிறுபான்மையினர் தாக்கப்படுவதாக பாகிஸ்தான் கூறியிருப்பதை இந்தியா நிராகரித்துள்ளது. பாகிஸ்தானில் மதம் சார் சிறுபான்மையினர் திட்டமிட்டு தாக்கப்படுவதே நன்கு அறியப்பட்ட உண்மை என்றும், மற்றவர்கள் மீது எந்தளவு குற்றம் சாட்டினாலும் பாகிஸ்தான் இதை மறைத்துவிட முடியாது என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.